சென்னை சென்ட்ரல் மேட்டுப்பாளையம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்ட்ரலில் பயணிகளை இறக்கிவிட்டு வடசென்னை எண்ணூர் யார்டை நோக்கி சென்றபோது இன்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சுமார் அரை மணி நேரம் தண்டவாளத்திலேயே நின்றது. கொருக்குப்பேட்டையில் இந்த ரயில் நின்றதால் அந்த வழியாக செல்லக்கூடிய மற்ற ரயில்களும் ஆங்காங்கே நின்றன. பின்னர் ரயில்வே ஊழியர்களால் இன்ஜின் சரி செய்யப்பட்டு தற்போது ரயில்கள் வழக்கம் போல் இயங்குவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் சாத்தூர் அருகே விவசாய பணிக்கு பெண்களை ஏற்றிச் சென்ற லோடு ஆட்டோ சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி தேவிப்பட்டினத்தில் இருந்து 23 பெண்கள் சாத்தூர் அருகே மேட்டுப்பட்டியில் விவசாய தோட்டத்தில் களை எடுக்க மினி லோடு வேனில் சென்றுள்ளனர். சாத்தூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. இதில் 5க்கும் மேற்பட்ட வயதான பெண்கள் படுகாயமடைந்தனர். மற்ற பெண்கள் லேசான காயமடைந்தனர். உடனடியாக அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். லோடு வேன் ஓட்டுநர் கருப்பசாமியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் ஏர் இந்தியா விமான நிறுவனத்துடன் இன்று இணைந்துள்ளது. இதையடுத்து விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமானங்கள் இன்று முதல் ஏர் இந்தியா விமானங்களாக பறக்க தொடங்கியுள்ளன. விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமானங்களின் கோட் வார்த்தை UK என்று இருந்து AI என்று மாற்றப்பட்டுள்ளது. அதோடு விமானத்தின் எண்கள் 3 இலக்கத்தில் இருந்து 2இல் தொடங்கும் 4 இலக்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. உதாரணமாக சென்னையில் இருந்து காலை 6:45 மும்பை செல்லும் விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமானத்தின் கோட் வார்த்தை UK 828 இருந்து AI 2828 மாற்றப்பட்டுள்ளது. விமானங்களில் உள்ள விஸ்தாரா என்ற பெயர் நாளடைவில் ஏர் இந்தியா என்று மாற்றப்பட உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.